லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் தலைமையில் தாவேகா வெற்றி பெற்று புதிய வரலாறை படைக்கும் என்று தாவேகா சார்பில் ஒரு அறிக்கையானது வெளிவந்திருக்கு. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. அவர் கிரவுண்டே தெரியாது, கிரவுண்ட் லெவலில் என்ன இருக்குது, என்ன எவ்வளோ ஓட்டு வரோம் ஒன்றுமே தெரியாமல் அவர் சொல்கிறார். ஏதோ சினிமா மாயில் பேசுகிறாரு. சினிமாக்காரங்க வந்தால் நிறைய கூட்டம் கூட தான் செய்யும். எந்த சினிமாக்காரங்க வந்தாலும் கூட்டம் கூடும். அந்த மாதிரி ஒரு கூட்டம் வருது. அதை வச்செல்லாம் அவர் வர்றதுக்கு 26 வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இதுவரை ஒன்றும் பொருள் விஜய் வரலாறு ஒன்றும் படைக்கலையே. அவர் என்ன படைச்சிட்டாரு? ஒன்றும் படைக்கலையா? 2000 ரூபாய்க்கு தான் டிக்கெட் வைக்கிறாரு. டிக்கெட்டு சினிமா டிக்கெட்லாம் 2000 ரூபா 1000 ரூபாய்க்கு தான் வைக்கிது. அதையும் ஒன்றும் மாற்ற முடியலை. ஃபுல்லாக முழு பணத்தும் அவருக்கு பேக் பண்ணி ஒயிட் மணியாக வாங்கலை, பிளாக் மணியாக வாங்குறாரு. அவர் சைடில் இருக்கவங்க யாருமே சரி கிடையாது. அவருக்கு ஊழல் பண்ணவங்களாம் பக்கத்துலேயே வச்சுருக்கிறாரு. அவர் எப்படி புதிய வரலாறு படைப்பார்? அதெல்லாம் படைக்க முடியாது. இது எல்லாரும் சொல்கிறது தாங்க. அவங்க வந்தால் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. எல்லாரும் சொல்கிறது அவரும் சொல்கிறாரு. இப்போதைக்கு ஏடிஎம்கே வரப்போகிறது இல்லை. அது திமுக தான் வரக்கூடிய இதாக இருக்குது. விஜயுடைய இது எப்படி தெரியும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கோ நாளைக்கோ அவங்க முடிவு எடுக்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் அவங்க எப்படி எந்த சைடு முடிவு எடுக்கிறாங்க, அவங்களுக்கு இளைஞர்களுடைய ஓட்டு அவங்களுக்கு வருமா வராதாங்கிறது அதை பிற்பாடு தான் தெரியும். இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யார் வேணால் சொல்லலாமா? அது யார் வேணால் சொல்லலாம். அவர் மட்டும் இல்லை, யார் வேணால். ஈவன் எடப்பாடி கூட சொல்லிக்கிட்டு இருக்காரு, யார் வேணாலும் சொல்லலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை, ஓட்டு போடுறதும் அந்த நேரத்தில் முடிவு எடுக்கிறது தான் இவருடைய சூழ்நிலை. இப்போ தான் அரசியலுக்கு வர்றாரு. இதுக்கு முன்னாடி அது இப்போ சீமானெலாம் ஓரளவு ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு. இதே கண்டினியூ பண்ணுறதுக்கு முடியுமா முடியாது. ஏன்னா இளைஞர்கள் ஓட்டில் நம்பி தான் அவர் வரங்கிறார் தவிர பெரியவங்க ஓட்டல் நம்பி அவங்க இல்லை கிடையாது. அதனால் நிச்சயமாக எப்போ இளைஞர்கள் ஓட்டு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய அது ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் வராது. அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இருக்கிற புதிய பொருளாதார கொள்கை, மோடி எடுக்கிற பொருளாதார கொள்கை, இதெல்லாம் பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவான கொள்கையாக தான் இருக்குது. அதிலிருந்து விடுபடுறதுன்னா இடதுசாரிகளால் மட்டும்தான் முடியும். இடதுசாரி கட்சிகள், கம்யூனிஸ்டுகள் இவங்களாம் இருக்காங்களே, அவங்களால மட்டும்தான் அது முடியும். மற்ற மதசார்பற்ற கட்சி என்ன இருக்கோ அதெல்லாம் இடதுசாரிகளோட வந்தால் ஒரு நல்ல ஆட்சி அமைக்க முடியும். புரியுதுங்களா? மற்றபடி மற்ற உதிரி கட்சி இப்படி புதிய கட்சிகளாக வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அது முடியவே முடியாது. ஏன்னு சொன்னால் அவருடைய அடிப்படை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? அடிப்படை என்பது உலக நாடெல்லாம் இன்றைக்கி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நாடாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பெரும் முதலாளிகளுக்கான ஆதரவான கட்சி இன்னைக்கு மோடி ஆட்சி இருக்குது. அதை நோக்கிய தமிழ்நாட்டில் சில இப்போ இருக்கிற எதிர்கட்சியும் சரி அவங்க கொண்டு வந்திருக்கிற திட்டத்தை தான் அமுல்படுத்துகிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பெல்லாம் இல்லைங்க. இவ்வளோ பெரிய இவங்களாம் புதுசாக என்ன பண்ணிட போகிறாங்க? அப்படி இருக்கும். ஓட்டை பிரிப்பாங்க, அவ்வளோதான். ஓட்டை வேணா பிரிக்கும். மக்கள் ஆதரவு இல்லை, இளைஞர்கள் ஆதரவு இருக்குது, ரசிகர்கள் ஆதரவு இருக்குது. அதை வச்சுட்டு அவர் பேசுகிறார். அது மக்கள் ஆதரவுன்னு சொல்ல முடியாது. கிராமங்கள் பட்டி தொட்டியில் இருக்க மக்கள்லாம் ஓட்டு போட தான் வர முடியும். எம்ஜிஆர் மாதிரிலாம் இவருக்கு ஓட்டு வராது. அவர் எம்ஜிஆரை வச்சுட்டு மனசில் வச்சு சொல்கிறாரு. எம்ஜிஆருடைய நிலைமை இன்னொரு எம்ஜிஆர் உருவாக முடியாது. அதெல்லாம் நிறைய மக்கள் இந்த மாதிரிலாம் நிறைய நம்பி ஏமாந்துட்டாங்க. அதனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அவருக்கு மக்களுக்கு அவர் எதாவது நல்லது பண்ணியிருக்கணும். அவர் இப்போ தான் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி ஒரு வருஷம் 2 வருஷமாக தான் ஏதோ பண்ணுறாரு. ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு வெள்ள நிவாரண நிதி வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுத்தாரு. அந்த மாதிரி தான் பண்ணுறாரு. அது பெரிய அளவிலலாம் மாற்றங்களை ஏற்படுத்தாது. இல்லை, அவருக்கு என்ன அரசியல் ஞானமே கிடையாது. மற்ற தலைவர்கள், கட்சி தலைவர்களோடு ஒப்பிடும்போது, குறிப்பாக சீமானை எடுத்துக்கிட்டால் கூட சீமானுக்கு இருக்கக்கூடிய அளவு கூட அரசியல் ஞானம் அவர் கிடையாது. அதனால் அரசியல் ஞானமே இல்லாமல் அவர் அரசியல் ஏதோ யாரோ எழுதி கொடுக்குற வச்சு பேசுகிறாரு. அவர் சுயமாக கூட பேச முடியாது. அதனால தான் அவங்கள மாதிரி நிருபர்களை கூட அவங்க சந்திக்கிறதே இல்லை அவர். ஏன்னா திடீர்னு ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியாது. அதனால் நிருபர்களை சந்திக்கிறதே அவாய்ட் பண்ணுறாரு. அதனால் அவர் பெரிய பொட்டென்ஷியல்லாம் கிடையாது அவர்கிட்ட. இல்லை, தனித்து போட்டிட்டு வந்தால் கூட ஓரளவுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பிஜேபி விட போனால் அது கூட கிடையாது. ஏமா இளைஞர்கள் ஓட்டை மட்டும் நம்பி இருக்க முடியாது. எல்லா இளைஞர்களுமே போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சினிமா பார்க்கறதோட சரி, வெளியே வந்தாங்கன்னா அவங்களோட மனநிலை வேறு மாதிரி இருக்கும். சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ ஈவன் எடப்பாடி கூட இரட்டை இலையை வச்சு தான் வர்றாரு தவிர மற்றபடி அவருடைய தனி இதில் வரல. இவர் தனி இதில் வர்றாரு. அதனால் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இரட்டையில் இருக்கிற வரைக்கும் தான் எடப்பாடி வரலாமே தவிர மற்றபடி வர சான்ஸ் இல்லை. அது அவர் அதான் சொல்லணும். யார் வேணால் சொல்லலாம். அவர் மட்டும் இல்லை, யார் வேணால் சொல்லலாம். யாரும் அதாம்மா இப்போ இருக்கிற நிலைமையில் எல்லாமே சொல்லக்கூடியது திமுக தான். அது ஆட்சி அமைக்காட்டால் கூட ஓரளவு பெருமான இடம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏமா போன வாட்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே அதை விட பெஸ்ட்டாக தான் இப்போ பண்ணியிருக்காங்க இல்லையா? அதை விட பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. ரூலிங் நல்லா இருக்குது ஓரளவு.
சிஎம் உடைய ஆக்டிவிட்டின்னு இன்னும் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் உதயநிதியுடைய ஆக்டிவிட்டி இருக்குது, அந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அங்கே யாருமே இல்லை, அதுதான் உண்மை. நம்பிக்கை நம்ம ஒரு ஆள் நினச்சா என்ன செய்ய முடியும், மக்கள் நினைக்கிறது தான் இருக்குது. ஓட்டை பிரிப்பாங்க, சேர் பிரியும், ஓட்டு பிரியும், அவ்வளோதான். எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. இருக்கிற என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரில. இதுதான் ஓட்டு சேர் பிரியும், அவ்வளோதான். ஓட்டு பிரியும், வேறு தான் ஓடியவங்க. திமுக அண்ணா திமுக ரெண்டுனா ஏதாவது கொண்டு வரும், வேறு எதுவும் வேறு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரில. வாய்ப்பு ஸ்டாலின் வர்றது தான் வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு. இல்லை, அவர் நிறைய வந்து மக்களுக்கு, அடித்தட்ட மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்கிறாரு. அதனால் அந்த இலவச பஸ் வசதி இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிலைமையில இப்போதைக்கு வந்து அவங்க வர்றது தான் சான்ஸ் இருக்குது. திமுக எதிராக வாட்டுகள் இருந்தாலும் அது எல்லாமே இவங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. நிறைய கட்சிகள் எதிர்த்து நிற்கிற கட்சிகள் எல்லாம் அப்படியே பிச்சு பிச்சு கொண்டு போயிடும்போது பர்சன்டேஜ் லெவலில் டிஎம்கே தான் மேலே வரும். செஞ்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா வருமானமே இல்லாமல் பண்ணியிருக்காங்கல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஃபண்டும் வரல, ஒன்றும் வரல. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எதை பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. இருக்க போய் தானே செஞ்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாருக்குமே ஃப்ரீ பஸ் கொடுத்தது இல்லையா? அந்த கவர்மெண்ட் வந்து தானே கொடுத்தது. வேறு யாரும் கொடுத்தாங்களா இதுக்கு முன்னாடி? கொடுக்கல, இவங்க தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் என்னென்ன 1000 ரூபா திட்டம், இதெல்லாம் வந்து சாதாரண திட்டமாக இருந்தால் கூட பெரிய அளவில் போய் ரீச் ஆகிருக்க மக்களை. அதுதான் உண்மை. எதையும் நான் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இல்லைம்மா, எதுவும் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இல்லை. ஏதோ மக்களுக்கு எது நல்லா இருந்தது அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஏன்னா அவருடைய கொள்கை சரியில்லை. அவருடைய கொள்கை இடதுசாரி கொள்கையாக இருக்கணும். அப்படின்னா தான் மக்களுக்கு செயல்பட முடியும். அவருடைய கொள்கை முதலாளித்துவ கொள்கை, புரியுதுங்களா? இவங்க வந்தால் மோடி மாதிரி பெரும் பணக்காரர்களை தான் ஆதரிப்பாங்க. அதெல்லாம் சும்மா வெற்றி வெற்றி. அவருடைய அடிப்படையில் இருந்து என்ன வருது? அடிப்படை என்ன பண்ணுது? 2 பேர்த்துக்கு படிக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டா போதுமா? கல்விக் கொள்கை எதிர்க்கிறாரா? இந்த இப்போ புதிய பொருளாதார கொள்கையை எதிர்க்கிறாரா? இல்லை. அப்படி இருக்கிறப்போ பெரும் முதலாளிக்கு ஆதரவான செயலை தான் இவர் போவார், புரியுதுங்களா? அது அந்த கொள்கை எல்லாருக்கும் அவருக்கு வராது. இப்போ தான் அரசியல் அடி எடுத்து வச்சிருக்காரு. அது இன்னும் அடிபடணும். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. ஆட்சியில் எதிர்கட்சியாகவும் இருந்து ஒரு காலத்தில் அவங்களாலே இன்னும் ஒன்றும் பண்ண முடியல. மக்களுக்கு முழுமையாக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கேரளத்தில் பார்த்தீங்கன்னா நம்பூதிரிப்பட்டினம் ஒருத்தர் இருந்தார். அவர் பெரும் பணக்காரர். அவர் சொத்துக்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு எடுத்து வச்சார். கடைசியில் அவருக்கு ஒரு வேட்டி கூட கட்டுறதுக்கு அவங்க கட்சி தான் எடுத்து கொடுத்தது அவருக்கு. அப்படிப்பட்ட கொள்கையுடையவங்க வந்தால் தான் இந்தியாவில் நல்ல ஒரு ஆட்சி அமைய முடியும். நிச்சயமாக இருக்குது, நிச்சயமாக இருக்குது. இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் அவர் அப்படிங்கிறது கூட நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய மாநில முதலமைச்சர்கள் ஒரு எடுத்துக்காட்டாமல் முன்னுதாரணமாக கூட இருந்திருக்கிறாரு. அது அந்த 1000 ரூபா கொடுக்குறாருல மக்களுக்கு, பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து வீட்டு செலவுக்கு கணவன் காசு கொடுக்காத வீடுகளில் உள்ள பெண்கள் கூட அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது இருக்குது. மகளிர் இலவச பஸ் வசதி நல்லா இருக்குது. காலை உணவுக்கு நல்ல திட்டம் தான். ஏன்னா நிறைய குழந்தைகள்லாம் நல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலி பிள்ளைகள் கூட காலையில் சாப்பிட்றது லேட்டாக இருந்து ஸ்கூலுக்கு அப்படியே வந்துடுறாங்க. மத்தியானம் தான் சாப்பாடு லஞ்சு கட்டி கொடுக்குறாங்க. சாப்பிட்டு போகணும்னு சொன்னால் கூட இல்லைம்மா லேட் ஆகிட்டு ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ ஸ்கூலில் கொடுக்கும்போது அவங்க வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து நல்ல திட்டம் தான்.